போலீஸ் முனீஸ்வரன்ற வந்து அதுக்கு பேர் இருக்கு. கிடாவெட்டு போலீஸ் எல்லாம் சேர்ந்து பண்றாங்கன்னு சொல்றது இது எனக்கு டிஃப்ரெண்டாக புதுசாக பார்க்குற மாதிரி. படையிலெல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் இங்கே தான் வந்து இன்றைக்கு ஆர்டர் இருக்கிறாங்க. வாழை இலையில் சும்மா ரைத்தா இது சட்னி எல்லாம் யார் யாருக்கு இப்படி மச்சம் படைப்பாங்க. அண்ணாதான் வந்து எங்களை வரவழைச்ச போலீஸ் ஆஃபீஸர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பொறையார் போலீஸ் ஸ்டேஷனில் வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு எல்லாம். நாங்கள் இதெல்லாம் வந்து முதல் முறையாக பார்க்குறோம். எல்லாருமே நண்பர்களாக செஞ்சு மக்கள் நேச காவலராக செயல்படுறாங்க. இந்த சாப்பாடு, இந்த கோயில் சாப்பாடு, படைக்கப்பட்ட சாப்பாடு சாராயமும் படைப்பினம்னு சொன்னவன் இந்த சுருட்டு படைச்சிருக்காருங்க. இதில் பாருங்க, சத்தியம் பண்ணால் எல்லாமே கேட்கும். இது இந்த சாமி இது கொடூரமான தெய்வம். நெய் சோறு 30 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுக்கு பிறகு சிறப்பாக நடந்தது. இஞ்சால வந்து ஜெயில், இஞ்சால போலீஸ் ஸ்டேஷன், இஞ்சால குவார்ட்டர்ஸ், அதுக்கு நடுவில் கோயில் போலீஸ் என்று போட்டு காவல் நிலையம் பெறணும். இந்த இங்கே இருந்தான் வந்து வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடங்களாக வந்து போய்கொண்டிருக்கிறோம். சீர்காழிக்கு வந்து சுப்புன்ற ஃபேமிலியோட எல்லாம் சேர்ந்துட்டு இங்கே இன்றைக்கு எங்களோட மாமா, தனி மாமா சுப்பு மாமான்னு கூப்பிட்டு சுப்புட மாமா அவர். அப்போ இவரோட வந்து இங்கே ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம். இங்கே என்ன வந்தால் காவல் நிலையத்துக்கு வந்துருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய ஒரு நிலையாக போயிட்டு என்ன சம்பவம்னா இங்கே ஒரு வித்தியாசமான முறை ஒன்று இருக்குது. எங்களோட ஊர்களில் எல்லாம் இதை நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாமிசம் பலியிடுது, மாமிசம் பலியிடுவினோம். எங்கட ஊரில் இந்த காவல் தெய்வங்களுக்கு இருந்துட்டு வேள்வியண்டு பலியிடுவோம். அந்த வேள்வி இறைச்சி வந்து பலியிட்டு, ஆனால் வீடுகளுக்கு தான் எடுத்து கொண்டு போய் சமைக்கணும். இப்படி கோயிலே வச்சு அப்படி சமைச்சு வந்து கொடுக்குற வழக்கம் வந்து நான் கேள்விப்பட்டதாக இல்லை. ஆனால் பெருசாக பலியிடணும். 6 மாதம் 7 மாதம் வந்து வளர்த்து பலியிடணும். இங்கே என்னென்னா வந்து அந்த கோயிலே வச்சு பலியிட்டுட்டு அதை வந்து சமைச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பங்கிடணும். அதுவும் இது போலீஸ் ஸ்டேஷன், அங்கே சிறைச்சாலை, அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு முனீஸ்வரர், போலீஸ் முனீஸ்வரர்ன்ற வந்து அதுக்கு பேர் இருக்கு. கிடாவெட்டு இது இந்த முறையை பற்றி சொல்லுங்கள். எனக்கு தெரியாதுங்க அதை பற்றி. அதான் இந்த மாதிரி சாமிக்கு முனீஸ்வரன் கோயிலில் வந்து கிடா வெட்டி பூஜை பண்ணுவாங்க வருஷம். அந்த காவல் தெய்வங்களுக்கு பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இது வந்துட்டு எங்கள் ஊர்லேயுமே இருக்குது. அங்கே வந்துட்டு இது இன்னும் ஸ்பெஷலாக நிறைய ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் சொல்லாமல் ஒவ்வொரு வீட்லேருந்து பண்ணுவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு அங்கேயே சமைச்சு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதும் இருக்குது. இதை விட ஒரு சில முனீஸ்வரன் கோயில் பண்ணி பார்த்தீங்கன்னா எருதாட்டம், மஞ்சு விரட்டுலாம் நடக்கும். ஸோ அது கண்டினியூவாக கோ ஃபங்க்ஷன் தான். ஸோ நான் பார்த்துருக்குது. யூஸ்வலாக இங்கே யூஸ்வல் நான் இங்கே இருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஆடை விடியவே கொண்டு வந்து காட்டிட்டு இங்கேயே வச்சு அடிக்கிறது. இங்கே வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு சமைச்சிட்டு பலியிடுவாங்க. தீர்த்தம் தெளிச்சுட்டு அது சம்திங் அது இன்னைக்கு தான் பண்ணுது. இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கே ஃப்ரெஷ்ஷாக போய் பண்ணுவாங்க. எக்கச்சக்க மக்கள் வந்தீங்கன்னா அதோட வச்சு பக்கத்துலேயே வச்சு சமைச்சு ஒரு திருவிழா கோலம் சூப்பராக இருக்குது. பாப்போம், எங்களுக்குமே வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறேன் உங்களுக்குமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி நிறையா எங்கள் ஊர்லலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இது மாதிரி எல்லாம் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறது இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக பார்க்குற மாதிரி. உண்மையில் காவல்துறை நம்ம நண்பன் சொல்கிற மாதிரி அது மாதிரி வந்து நல்லா மக்களுக்கு எல்லாமே செஞ்சு தராங்க. அதான் நம்மளுக்கும் கூட நாங்கள் ஊர்லேருந்து வரைக்கும் இங்கே காவல்துறையில் கவனமாக இருங்க பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே வந்து தமிழ் கேட்கணும், ஒரு நண்பர் மாதிரி கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. காவல்துறையை வந்து அழைச்சிருந்தவ, அதனால் இங்கே வந்திருக்கிறோம். வந்து இன்றைக்கு விருந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிறோம். அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற பல இடங்களுக்கு போக போகிறோம். தொடர்ந்து பாருங்க. சரி, இதான் வந்து போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற கோயில். அங்கே தான் வந்து செய்திருக்கணும். என்னென்ன சொல்கிறத மச்சான்? இது வந்து ஜெயிலில் இருக்குது, ஸ்டேஷன் இருக்குது, கோயிலில் வந்து கிடா வெட்டி எனக்கு பொங்க வைக்கிறாங்க. அதனால் உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரி, புதுவிதமாக இருக்குது. இப்படியெல்லாம் எங்களோட இடத்துல இல்லை. இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாங்களுமே உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். உங்களுக்குமே வந்து வித்தியாசமாக இருக்கும். எக்கச்சக்க பேர் நிற்கிறாங்க. நான் நினச்சினது ஒரு கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சவர்கள். அப்படி தான் இந்த ஊருக்கே ஆக்கியிருக்காங்க. உங்களுக்கு அந்த டப்பாங்களாம் பார்த்தா தெரியும். இதில் பார்த்தா தெரியும். இதில் வச்சு தான் வந்து சமையல் எல்லாம் நடந்திருக்கு. பெரிய பெரிய அண்டாவில் தான் வந்து
சமையல் நடந்திருக்கு இங்கே பாருங்க. இப்போ இன்னும் ஃபினிஷ் ஆகலை, ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கறி. இதில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு முதலாவது பந்தி இருத்திட்டாங்க போல. படையிலெல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. நாடுகிட்ட உங்களுக்கு பிரபா பிரபா தெரியும். இங்கே தான் வந்து இன்றைக்கு ஆர்டர் இருக்கிறாங்க. அருள்மிகு போலீஸ் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம் என்று போயிட்டு இருக்காங்க. இதுதான் பிரதானமான கோயில். இதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் படையில் போட்டு பிரசாதம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு அரச மரத்துக்கு கீழே இருக்குது இந்த சாமி. எல்லாத்தையுமே மது வரைக்கும் ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சாமிக்கு எல்லாமே வந்து படைச்ச பிறகு இங்கால மக்கள் இருக்கணும் தானே, மக்களுக்கு வந்து பரிமாறினோம் எல்லாம் இருத்தி வச்சு வாழை இலையில் சும்மா ரைத்தா அது சட்னி எல்லாம் போட்டு இங்கே வரேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு என்ன மாதிரி பரிமாறுவாங்களோ அப்படி வாழை இலையில் கோயில் விருந்து வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு எல்லாம். நாங்கள் இதெல்லாம் வந்து முதல் முறையாக பார்க்குறோம். கூடுதலாக எங்கள்ட ஊரில் கோயில் விருந்துண்டா வந்து மரக்கறி தான் போடுவாங்க. மச்சம் சில கோயில்களில் படைப்பாங்களா, அது முட்டை மட்டும்தான் படைப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஆடு அடித்து அந்த ஆடையே கறி வச்சு கோயிலுக்கு பக்கத்துலேயே வச்சு பரிமாறுறாங்க. இதுக்கு முதல்ல நீங்கள் சாப்பிட்ருவீங்களா? இது யார் யாருக்கு இப்படி மச்சம் படைப்பாங்க? அது கருப்பசாமி, முனியப்பன், மாரியம்மன் அந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு படைப்பாங்க. கருப்பசாமிக்கு எல்லாம் படைப்பாங்க. கருப்பசாமி சாராயத்தோட படைப்பாங்க. சாராயத்தோட படைப்பாங்க. மூங்கில் கொத்த முடியப்பன் கோவில். ரைட். சாராயம் பிரசாதம். இது என்னது? சாமி படையல் சோறு. இது வந்து சாமிக்கு படைச்ச படையல் சோறு. இல்லைங்க, நீங்கள் சொல்லுங்க. சரி, நன்றி. இது வந்து படையல் சோறு. இது வந்து கிடைக்காது. அண்ணாதான் வந்து அண்ணாதான் வந்து எங்களை வரவழைச்ச பாலிஸ் ஆஃபீஸர். இப்போ மஃப்டியில் இருக்கிறார். சரி, எல்லாருக்கும் சோறு வந்து பரிமாற தொடங்கி நாங்கள் எவ்வளவு பெரிய அண்டாவில் வச்சு அனுப்பணும்.
அந்த அங்கால போயிடுங்க உடைக்கிறேன். இது வந்து நெய் சோறா, நெய் போட்டு நெய்ச்சோறு நெய் சோறு, நெய் போட்டு சோறு செய்வாங்க. பிரியாணி வந்து ஸ்பைசஸ் போட்டுட்டு இதான் வந்து அடித்த ஆட்டு கறி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பொறையார் போலீஸ் ஸ்டேஷனில் 30 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுக்கு பிறகு சிறப்பாக நடந்தது. கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள். 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்குதா இப்போ? இல்லை டெய்லி 30 ஆண்டுகள் பிறகு ஒரு 5 வருஷமாக நடக்குது. ஆனால் 30 ஆண்டு பிறகு 1 லட்சம் மக்கள் சாப்பிடக்கூடிய இடம். பல கிராமங்கள் வந்து இங்கே இறந்து சந்தித்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அது உலகம் வேறு. இப்போ வந்து இங்கே குறிப்பிட்ட தரங்கம்பாடி தாலுக்கா மட்டும் நடக்குது. அதுதான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே காவலர் நிலையத்தாலே இங்கே ஆடு அடித்து இங்கே இருக்கிற. ஆமாம், அவங்க தான் வேறு எதெல்லாம் அவங்க சப்போர்ட்டில் செய்கிறாங்க. அது சிறப்பாக நடக்குது. எல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். நாங்களும் வந்து முதல் முறையை பார்க்குறோம். இது சமூகத்தோடு செய்கிறாங்க. எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆனால் இதை விட முன்னாடி வந்து என்ன சொல்கிறதுனா பணம் ஓலையில் போட்டு கொட்டா போட்டு டோக்கன் கொடுத்து எல்லாருக்குமே 2 போட்டு கொடுப்பாங்க. இப்போ எல்லாருமே சமூகமாக கொடுத்து இலை போட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சந்தோஷம். இங்கே இருக்கிற காவல்துறையும் வந்து நல்ல என்னென்னு சொல்கிற வர்றாக்களை நல்லா கவனித்து எல்லாரையும் வந்து அனுசரித்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் பார்க்குறாங்க. ஸ்டேஷன் வந்து காவல்துறை இல்லை, மக்களோடுக்கு அனுசரித்து எல்லாருமே நண்பர்களாக செஞ்சு மக்கள் நேச காவலராக செயல்படுறாங்க. எதுவுமே தப்பு கிடையாதுங்க. சிறப்பாக செய்கிறாங்க. குற்றத்தை திருத்தி அடுத்த மாற்றுத்திறனை மாற்றணுங்கிறாங்க. சந்தோஷம். இந்த கோயிலில் பேர் என்னங்க? முனீஸ்வரன். முனீஸ்வரன் போலீஸ் முனீஸ்வரன். ஆமாம். மாமா நீங்க எங்க மாமா உட்கார்றீங்க? சரி, நெய் சோறு, இங்கே ஆடு, மற்றது பிஸ்கெட் இதெல்லாம் வச்சு பரிமாறணும். சந்தோஷமாங்க. சரி, பார்த்திங்கன்னா அந்த படையல் நடந்த சாமி இதுதான். பின்னடியில் கூட கருப்பர் சாமி என்று இந்த படம் வந்திருக்கு. கருப்பு படத்தில் வந்த மாதிரி இங்கே காவல் தெய்வங்கள் வந்து கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் சுற்றி நின்ற எவ்வளோ நேரம் எக்கச்சக்க பேர் எங்களால் எடுக்கலாம் போயிட்டு. இது பாருங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், சோறு படைச்சிக்கணும், எல்லாம் பிஸ்கெட் மெட்டது நிஜாம் பாக்கு கேட்டதுக்கு வந்து சாராயமும் படைப்பினம்னு சொன்னவன். இந்த சுருட்டு படைச்சிருக்கு பாருங்க. இதில் பாருங்கள், சுருட்டு கூட படைச்சிருக்கு. இங்கே இருக்கிற முறையெல்லாம் பார்க்கவே உண்மையிலே எனக்குமே சரியான ஒரு வித்தியாசமாக இருக்குது. பார்ப்போம், இப்படி கணக்க விஷயங்கள் இன்னுமே இருக்குது. தொடர்ந்து அப்படியே பார்ப்போம். பின்னால் எல்லாருமே வந்து ஊர் மக்கள் எக்கச்சக்க பேர் வந்து பந்தியல்ல இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் கோயில்களில் இந்த கோயிலில் சாப்பாடு செய்வோம் தானே. எங்களோட ஊரில் எல்லாம் வந்து குலசாதம் மாதிரி தான் செய்யணும். சோறு மற்றது மரக்கறி எல்லாமே போட்டு ஒரே இதுக்குள்ள பிரட்டி எடுத்து செய்யணும். அப்படி செய்யக்க வந்து அந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் யாருமே வந்து சமைக்க மாட்டேனோம். கோயில் சாப்பாடு வரும், கோயில் சாப்பாடு வரும்ண்டு. அப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து
பல பேர் பக்கத்தில் இருக்க ஊர் மக்கள் கணக்கு பேர் வந்து வாளியல் மற்றது பேக்குகளுக்குள்ள வந்து இந்த சாப்பாடு இந்த கோயில் சாப்பாடு படைக்கப்பட்ட சாப்பாடு இருக்குதா இதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டும் போகிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது அங்கால போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே வந்து இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும், உணவருந்து கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க அப்படியோ போய்கொண்டே இருக்கு. பின்னால் இருக்கிற வந்து போலீஸுன்ற குவார்ட்டர்ஸ். இதில் வேணுங்க இங்கே வேலை செய்கிற போலீஸ் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஜெயில் அங்கே இருக்குது, ஜெயிலும் பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கு. அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா ஜெயில்? எவ்வளோ ஹைட்டு பாருங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு. ஒர்க் பண்ணுற ஆட்களுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயில் அவங்களுக்கு ஒவ்வொரு ரூம் வந்துடும் இங்கே. சரி, அவங்க தேவைப்பட்டால் ஃபேமிலியோட தங்கிக்கலாம், இல்லை தனியாக தங்கிக்கலாம். ஒரு இப்போ வெளியிடங்களில் வேலை செய்யணும் தானே, அவைகளுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து ரூம் ஜெயில்னால நியர்பை தான் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே அலாரம் டெஸ்ட் எப்போவுமே நடக்கும். பிச்சு போகிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் டக்குனு இங்கே இருக்கவங்கலாம் போவாங்க. அலாரம் அதுக்காக தான் குவார்ட்டர்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துலேயே. ரைட் ரைட் ரைட். இஞ்சால வந்து ஜெயில், இஞ்சால போலீஸ் ஸ்டேஷன், இஞ்சால குவார்ட்டர்ஸ், அதுக்கு நடுவில் கோயில் பாருங்க. அதுக்கு பேரே வந்து போலீஸ் கோயில், முனீஸ்வர போலீஸ் கோயில். இன்னும் ஒரு 30-40 ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது இது. தொடர்ந்து இந்த பங்காளி பாசம் எல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ போலீஸ் அவங்க பார்த்து இந்த சாமிக்கு என்னவோ நேர்த்தி கடனா ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வராங்கன்னா அவங்க செஞ்சு நாளடைவில் நல்ல சாப்பாடு போட்டு மக்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான சாப்பாடு. இந்த இதுவும் கிடையாது, இந்த கிராமத்துக்கு ஒரு 35 பஞ்சாயத்துக்கு சாப்பாடுங்க. எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அழகாக திருப்தியாக மக்கள் கண்டிப்பாக செயல்படுவாங்க. அதனால் இவ்வளோ கூட்டம். ஏன்னா அந்த கூட்டம் கிடையாது. இந்த கோயிலில் பேர் என்ன? இந்த பேர் வந்துட்டு வீரனார் இது ஐயனார். அடுத்த வீரனோட குலதெய்வம், காவல் தெய்வம் வந்து ஐயனார். எந்தெந்த தெய்வங்களுக்கு வந்து இப்படி பலியிடுவாங்க? வீரனார் கோயிலுக்கு ஐயா கோயில், ஐயா சத்தியம் வாய்ந்த ஐயா. இது சத்தியம் பண்ணால் அப்படியே கேட்கும்பாங்க இந்த ஐயா. சத்தியம் பண்ணணும், சத்தியம் பண்ணால் எல்லாமே கேட்கும். இது இந்த சாமி இது கொடூரமான தெய்வம். இது புறப்பட்டாவே அதுக்காக சாமி வரும், பூவும் வரும். ஒரு பெண்களுக்கு தான் அது வரும் அந்த சாமி. ஆம்பளைக்கோ இந்த இதெல்லாம் கிடையாது. கிடா வெட்டும் போது இந்த சாமி என்ன குறைய சொல்லுதோ நம்ம இது வரைக்கும் அந்த சாமி குறை சொன்னது கிடையாது. இது வரைக்கும் சாமி வந்திருக்கா? வந்திருக்கும். நான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்தது. ஆனால் நான் அந்த இடத்துல இல்லை நான் கண்டிப்பாக வந்திருக்கும். கண்டிப்பாக வராமலாம் சாமியே கிடையாது. குறி சொல்ல மாட்டாங்க. அங்கே குறி சொல்கிற சாமிலாம் நிறையா இருக்குது நம்ம பண்பாட்டில். அதிகமான சாமிலாம் குறிப்பிட்டெல்லாம் நிறையா இருக்குது. நிறையா குலதெய்வம் குறி சொல்லுவாங்க. நம்ம குலதெய்வத்தை பற்றி நம்ம குலதெய்வமாக குறை சொல்லுவாங்க. குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும். அது கரெக்டாக இருந்திருக்கும். இதுதான் இங்கே இருக்கிற போலீஸ் பாவிக்கிற வண்டி. இங்கே போலீஸ் அந்த போட்டு இப்படி கணக்க வண்டிகள் இருக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த காவல் நிலையம் பேரணி இங்கே இருந்தான் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்க இதெல்லாம் வந்து விருந்து நடந்தது. அதில் வந்து இது இருக்குது, கோயில் இருக்குது. அதுக்கு அங்காலே வந்து ஜெயில் இருக்குது. உண்மையிலே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இங்கே நடக்கிற விஷயங்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொரு முறைகளையும் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. பயப்படுத்தினவ இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு இடத்துக்கு போய் வந்து இந்த இடத்துக்கு போய் கவனமாக இருங்க, இதெல்லாம் கேட்பாங்க, அப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா பயமாக இருந்தது. அதே மாதிரி போலீஸையும் பயப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்க இங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்க எங்களுக்கு அதுக்கு நேர்மாறாக இருந்தது. உண்மையிலே உங்களுக்குமே வந்து புதுசாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்க்குறாக்கள். இப்போ நான் புதுசாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரைக்க என்ன மாதிரி உணர்கிறோமோ அதே மாதிரி பார்க்குற உங்களுக்குமே வந்து வேறு ஒரு உணர்வாக இருக்கும். அப்படி இருந்தால் வந்து கட்டாயமே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. அதோட எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி பல விடயங்கள், பல புது விடயங்கள் வந்து உங்களுக்கு தர்றதுக்கு நானுமே வந்து காத்திருக்கிறேன். நீங்கள் வந்து பல நாட்கள் இருக்க போகிறோம், எண்ணுக்கணக்கில்லாத நாட்கள் இருக்க போகிறோம். அது உங்களுக்குமே வந்து தெரியும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். இன்றைக்கு ஒரு போலீஸ் நிலையத்தில் இருக்கிற ஒரு காவல் தெய்வத்துக்கு ஆடு பலி கொடுத்து அதை வந்து கறி காய்ச்சி ஒரு விருந்தாக வந்து எல்லாருக்குமே படைச்சிருந்தவர். அந்த நிகழ்வை வந்து பகிர்ந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம்.